அன்பான நண்பர்களே, உலகமே த நைஸ் ஜட்ஜ், நல்ல நீதிபதி என்று கொண்டாடிய நம் எல்லோரையும் தன்னுடைய அன்பினால் கட்டி போட்ட பிராங்க் கேப்ரியோ அவர் குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவருடைய 88வது வயதில் தான் அவர் காலமானார். இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை. ஆனால் நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ஏழை மக்களின் கஷ்டத்தை கேட்டு அவர்களின் அபராதத்தை முறையாக ரத்து செய்த அந்த மனிதாபிமானம் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு நீதிபதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல மனிதராக அவர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை எச்சில் தட்டு கழுவியதிலிருந்து ஆரம்பித்தது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பாடம் என்ன? கடைசி காலத்தில் அவர் உலகுக்கு சொன்ன அந்த அற்புதமான செய்திதான் என்ன? அமெரிக்காவில் ப்ராவிடன்ஸ் என்கிற இடத்தில் இத்தாலியிலிருந்து பிழைப்பு தேடி வந்த ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் பிராங்க். அவர்களுடைய வீடு எப்படி இருந்தது தெரியுமா? தண்ணீர் குழாயில் சுடு தண்ணீர் வராதாம். குளிர்காலத்தில் தண்ணீர் பனிக்கட்டியாக உறைந்து போய்விடுமாம். டாய்லெட் உபயோகிக்க வேண்டும் என்றாலும் வீட்டுக்கு வெளியே குளிரில் தான் போக வேண்டி இருந்ததாம். அவ்வளவு வறுமையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய அப்பா ஒரு பழ வியாபாரி, பிறகு பால்காரராக வேலை பார்த்திருக்கிறார். பிராங்க் சும்மா இருக்க மாட்டாராம். பள்ளி முடிந்த உடனேயே ஒரு செருப்பு தைக்கிற கடைக்கு போய் வரும் வாடிக்கையாளர்களினுடைய ஷூவை பாலிஷ் போட்டு கொடுப்பார். அதற்கு பிறகு ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவினாராம். இன்றைக்கு உலகம் போற்றுகிற அந்த நீதிபதி ஒரு காலத்தில் பிழைப்புக்காக மற்றவர்கள் சாப்பிட்ட எச்சில் தட்டுகளையும் கழுவியவர். சின்ன வயதிலேயே வறுமை என்றால் என்ன என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அவருடைய வாழ்க்கையே மாற்றிய ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு பயங்கரமான குளிர்காலத்தில் நடந்தது அந்த சம்பவம். வெளியே -டிகிரியில் குளிர்காற்று வீசுகிறது. அப்போது பிராங்குக்கு சின்ன வயது. மணி காலை 4 மணி. அவர்களுடைய அப்பா அவரை எழுப்பினார். எழும்பு பிராங்க், பால்காரன் வேலைக்கு போகணும் என்று கூப்பிட்டாராம். பிராங்க் தூக்க கலக்கத்தில் குளிர் தாங்க முடியாமல் அழுது கொண்டே எழுந்து போனார். அந்த பால் வண்டிக்கு ஹீட்டர் கூட கிடையாது. பிராங்க் அந்த கண்ணாடி பாட்டில்களை தூக்கி கொண்டு ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் வைக்க வேண்டும். கையெல்லாம் மரத்து போய்விட்டது. கால் விரல் எல்லாம் வலிக்க ஆரம்பித்ததாம். அவர் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்தார். அப்போது அவருடைய அப்பா வண்டியை நிறுத்திவிட்டு பிராங்க் பக்கத்தில் வருகிறார். அவரோடு தோள் மேல் கை வைத்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார் பிராங்குக்கு. அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை. பிராங்க், இது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது பார்த்தாயா? வாழ்க்கை பூராகவும் நீ இப்படியே இந்த குளிரில் கஷ்டப்படக்கூடாதுன்னா நல்லா படிக்கணும். அப்பா சொன்ன அந்த வார்த்தை பிராங்க் மனதில் ஆழமாக பதிந்தது. என் அப்பா பட்ட கஷ்டம் போதும், நான் படிச்சு முன்னேறுவேன் என்று அன்றைக்கு முடிவு செய்கிறார் பிராங்க். பகல் முழுவதும் வேலை, இரவு முழுவதும் படிப்பு. கஷ்டப்பட்டு சட்டம் படித்து வக்கீலானார். அதற்கு பிறகு நீதிபதியும் ஆனார். அவர் உயிரோடு இருந்தபோது அவர் முன்னாடி நின்றது குற்றவாளிகள் இல்லை, கஷ்டப்படுகிற ஏழைகள் தான். அவர் எப்பவும் கேட்கிற அந்த கேள்வி, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு? அவர்கள் என்கிட்ட $5 தான் இருக்கு என்று சொன்னால், பரவாயில்லை, நீ வீட்டுக்கு போ, உன் ஃபைனை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி அனுப்பிய வள்ளல் அவர். உலகம் முழுவதையும் அழ வைத்த ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு முறை 96 வயதான ஒரு தாத்தா வேகமாக வண்டி ஓட்டியதால் கோர்ட்டுக்கு வந்தார். நீதிபதி பிராங்க் கேட்டார், ஐயா, இந்த 96 வயசுல ஏன் இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டினீங்கன்னு. அதுக்கு அந்த தாத்தா நடுங்கிற குரல்ல சொன்னார், ஐயா, நான் வேகமாக போகல, என் பையனுக்கு 63 வயசாகுது. அவன் ஒரு ஊனமுற்றவன். அவனுக்கு இரத்த பரிசோதனை செய்ய டைம் ஆச்சு. அதுதான் வேகமாக போனேன். நான் இன்னமுமே என்னுடைய பையனை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட உடனே நீதிபதி பிராங்க் கேப்ரியோ கண் கலங்கினார். அவர் சொன்னார், ஐயா, நீங்க ஒரு நல்ல மனிதர். 90 வயசுலையும் நீங்க இன்னும் ஒரு அப்பாவாக உங்க கடமையை செய்றீங்க. அமெரிக்காவை உங்களை பார்த்து மரியாதை செலுத்துகிறது என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார். சட்ட புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு மனித நேயத்தை திறந்த தருணம் அது. சட்டம் தண்டிப்பதற்கு மட்டுமல்ல, மனிதர்களை வாழ்விப்பதற்கும் தான் என்று வாழ்ந்து காட்டினார் அவர். ஊருக்கே நல்லது செய்த இந்த மனிதருக்கு 2023ஆம் ஆண்டு கணைய புற்றுநோய் வந்தது. அப்போதும் அவர் சோர்ந்து போகவில்லை. மருத்துவமனையிலிருந்து அவர் வெளியிட்ட வீடியோக்களில் நான் போராடுவேன் என்று நம்பிக்கையாக சொன்னார். இடையில் அவர் குணமாகிவிட்டார் என்று செய்திகள் வந்தது. ஆனால் விதி வலியது. சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் அவரோட உடல்நிலை மோசமானது. ட்ரீட்மெண்டில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டதாக அவரே சொன்னார். கடைசியில் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி தன்னுடைய 88வது வயதில் குடும்பத்தினர் மற்றும் உலக மக்கள் அனைவரையும் அழ வைத்துவிட்டு அவர் பிரிந்து போனார்.
அவர் இறந்த பிறகு அவரோட மகன் டேவிட் கேப்ரியோ ஒரு உருக்கமான வேண்டுகோள் ஒன்றை வைத்தார். என் அப்பாவை நினைத்து யாரும் வருத்தப்பட வேண்டாம், ஆனால் அவரோட ஞாபகார்த்தமா எல்லோரும் மற்றவர்கள் கிட்ட அன்பா இருங்க. இதுதான் அந்த மகான் நமக்கு விட்டு போன கடைசி ஆசை. நண்பர்களே, ஜட்ஜ் பிராங்க் கேப்ரியோ நம்மை விட்டு போயிருக்கலாம், ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த கருணை இன்னும் சாகவில்லை. டேனியல் கோல்மன் சொன்ன அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இவர்தான். பொதுவாக சட்டம் என்பது கருப்பு வெள்ளை மாதிரி. நீ தப்பு செய்தால் இதுதான் தண்டனை. இது ஐக்கியூ, அங்க லாஜிக் மட்டும்தான் பேசும். ஆனால் இக்யூ என்பது ஏன் அவர் அந்த தவறை செய்தார் என்று அந்த மனுஷனோட இடத்திலிருந்து யோசிப்பது. ஒருவர் ஒரு வழக்குக்கு வந்து தன்னிடம் பணம் இல்லை என்று சொன்னால் ஒரு சாதாரண நீதிபதி என்ன செய்வார்? அதுக்கு நான் என்ன செய்வது, சட்டம் தன் கடமையை செய்யும், நீ சிறைக்கு போ என்று சொல்லுவார். ஆனால் பிராங்க் கேப்ரியோ அந்த குற்றத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வறுமையை பார்க்கிறான். இவன் ஏன் வேகமாக போனான்? பசி. இவன் ஏன் சிக்னலை மீறினான்? மகனுக்கு உடம்பு சரியில்லை. இப்படி அடுத்தவர்களுடைய வலியை தன்னோட வலியாக உணர்ந்து சட்டத்தை தளர்த்தினார் அவர். அதுதான் உண்மையான இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நாம இறந்ததுக்கு அப்புறம் நாம சம்பாதிச்ச சொத்தோ பணமோ பேசாது. நாம மற்றவங்க கிட்ட காட்டின அன்பு மட்டும்தான் பேசும். பிராங்க் கேப்ரியோ சம்பாதிச்சது பணம் இல்லை, கோடிக்கணக்கான மக்களின் அன்பு. நல்லவர்கள் மறைவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.